முருகர் யாரையும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுலாம் சொல்கிறதே கிடையாது. உங்கள் மனசு போல் வாழுங்க, யாருடைய மனசையும் நோகடிக்காமல் வாழுங்கன்னு தான் சொல்கிறாரு. அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உபத்திரத்தை மட்டும் எப்போவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாராவது உபத்திரம் பண்ணாலும் முருகான்னு என் பேரை நீங்கள் கூப்பிடும்போது அந்த உபத்திரமும் உங்களுக்கு உதவியாக தான் இது கண்டிப்பாக அமையும் அப்படின்னு முருகர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்ம முருகனை வணங்குறோம், அவர் கொடுக்குற வாக்கு நம்ம கேட்குறோம், அவர் சொல்படி நம்ம நடக்கிறோம். அவருடைய கை விரல்களால் நமக்கு விதியை மாற்றி எழுதுறாரு, வேலை கொண்டு எழுதுறாரு. அவர் இவன் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான், இவனுக்கு இந்த விதியை எழுதிட்டீங்க, இவன் மனசு மாறி என்னை முருகான்னு கூப்பிட்டுட்டான், நான் கட்டளை போடுறேன், இவனை போய் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது, இவன் நேரம் வரும்போது அவன் என்ன செய்யணுன்றதை நான் பார்த்துப்பேன், அவனுக்கு நீங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நவக்கோள்களையும் நவ கிரகங்களையும் கட்டி போடுறாரு முருகர். முருகா எனக்கு இந்த பிரச்சனைன்னு கண்ணீரோட எவன் முருகனை நினைக்கிறானோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் அது நவக்கோள்களாலேயோ மனுஷங்களாலேயோ காலத்தினாலேயோ வராது. எந்த ரூபத்தில் வந்தாலும் அனைத்து ரூபத்திலையும் காத்து நிற்கக்கூடியவர் தான் நம்ம முருகர். முருகான் அந்த ஒரு சொல்லுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. முருகா என்ற அர்த்தம் அழகன், அழகன் என்றால் முருகன், முருகன் என்றால் அழகன் என்று சொல்கிறாங்க தமிழ் வார்த்தையில். ஆனால் முருகான்னு நம்ம உள்ளம் முருகி முருகான்னு கூப்பிட சொல்ல முருகர் சொல்கிறாரு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு முருகன் என்ற ஒரு அர்த்தம்னு முருகர் சொல்கிறாரு. யார் என்ன முருகான்னு அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கும் போது நீ யார், யாராக இருந்தாலும் நீ விலகி நில்லுன்றார். விலகிடுறாரு, எல்லாத்தையும் விலக்கி விட்டுருவார். அவர் தான் நம்மளை, அவர் நம்ம நினைக்கணும். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளை நினைக்கிறாங்களா, நம்மளை வணங்குறாங்களா, நம்மளை கொஞ்சுறாங்களா, நம்மளை பற்றி பாடுறாங்களா. தமிழ் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, ரொம்ப ரொம்ப இஷ்டம் முருகருக்கு தமிழ்னா. தமிழில் நம்ம அவரை புகழ்ந்து பாடுனா அவ்வளோ சந்தோஷமாக ரசிப்பார், அவ்வளோ ஆனந்தமாக கேட்பார். எல்லாருமே அவரை பாடி பாடி தான் ரொம்ப சுபிட்சமான ஒரு இடம் பெற்று இன்னைக்கு அவங்க நமக்கு தெய்வங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பல பேர்கள் முருகர் பக்தர்கள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே. அதனால் முருகனை வணங்குறவங்களுக்கு எப்போவுமே எந்த கவலையும் வராது. எல்லா பிரச்சனையும் முருகன் காலடியில் போட்டு நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டியது தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.